தீர்த்தகிரியில பல தீர்த்தங்கள் இருந்தாலும், ராமர் தீர்த்தம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே விசேஷமானது சொல்றாங்க. ராவணனை கொன்ற பிரம்மகத்தி தோஷம் பார்த்தீங்கன்னா, இங்கு வந்து தான் நீங்க வழிபட்டார் என்பது நம்பிக்கையும் இருக்கு. தீர்க்க முடியாத பெரிய பாவங்கள் செய்தவங்கலாம் இங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், வழிபடத்துக்காக வருவாங்க. அவர்களை எல்லாம் ராமர் தீர்த்தத்தில் நீராட விடாம, இங்க இருக்க குரங்குகள் பார்த்தீங்கன்னா, நீரை தடுக்கும் என்பதை பலர் வந்து கண்டிருக்காங்களாம். இந்த கோவில்ல வெங்கடாசலபதி பெருமாள் சன்னதியும் இருக்கும். அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்பிகையும் இருக்காங்க. இவங்களுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா சன்னதி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னதியும் இருக்குது. இந்த கோவிலில் நவகிரகங்கள்லாம் தங்கள் வாகனத்துடன் காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோவிலோட தல வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை வந்து சிவனுடைய ஆனந்த நடனத்தில் இன்புற்று இருந்த திருமாலுடைய கண்களை பார்த்தீங்கன்னா ஆனந்த நீர் வந்து பெருகி இருக்கு. திருமாலுடைய கண்ணீர் துளிகள் வந்து 2 பெண்களாக வடிவம் கண்டிருக்கு. விஷ்ணுவும் லக்ஷ்மியும் அவங்கள வந்து தங்கள் மகளாக ஏற்று அமுதவல்லி, சுந்தரவல்லின்னு பேர் வந்து சூட்டியிருக்காங்க. தந்தை திருமாலின் மந்திர உபதேசப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள் வந்து திருமுருகனை நோக்கி தவம் செஞ்சுருக்காங்க. அதனால் மகிழ்ந்த முருகன் பார்த்தீங்கன்னா அவங்க முன் தோன்றி ஆசி அளித்து அவர்கள் விருப்பப்படி அவர்களை திருமணம் செய்து கொள்வதாக வரமளித்தாராம். அமுதவல்லியை வந்து தேவலோகத்திலும், சுந்தரவல்லி பார்த்தீங்கன்னா மண்ணுலகத்திலும் பிறக்கும்படி கூறியிருக்காரு. அதுக்கப்புறமா திருப்பராகுன்றத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வானை திருமணம் செய்து கொண்டிருக்காரு. அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய ஆணையின்படி மண்ணுலகத்தில் பார்த்தீங்கன்னா அவதரித்த சுந்தரவல்லியே திருமணம் செய்திருக்காரு. இந்த திருக்கோவிலை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வரலாறு இருக்கு. இந்த கோவிலில் யாரெல்லாம் சாமி தரிசனம் பண்ணிருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோவிலை சாமி தரிசனம் பண்ணா கண்டிப்பா பக்தர்களுடைய மன துன்பங்கள் விலகி முருகன் அருள் கண்டிப்பா கிடைக்கும்.